சிவம் சித்த மருத்துவம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னாக்க இந்த கண்ணில் வரக்கூடிய நோய்கள், கண் அரிப்பு, கண் அலர்ச்சி, கண் தடிப்பு, கண்ணில் வரக்கூடிய பூளை, கண்ணில் நீராக வர்றது, அப்புறம் கண்ணில் புரை இருக்கிறது, இதெல்லாம் நயன விதிகள் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானுடைய புக்கில் இந்த மருத்துவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொன்னாங்கண்ணி. பார்த்திங்கன்னா அற்புதமான இவர் பேரே விவசாயிங்க. ஒரு அற்புதமான மனிதர். விவசாயிகளுக்காக வேலையை செஞ்சு மக்களுக்கு ஆர்கானிக் முறையில் தக்காளி தேங்காய்னு சப்பல் பண்ணிகிட்ருக்கிறார். இவர் தோட்டத்தில் பார்த்திங்கனாக்கா பாருங்கள், உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த பொன்னாங்கண்ணிலேயே அத்தனை நோய்களையும் நாம் தீர்த்துக்கிற ரெமடியை பற்றி சொல்ல போகிறோம். உங்களுக்கும் அண்ணனுக்கு நாம் ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இது மாதிரி விவசாயிகளை நாம் வாழ வைப்போம், பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொன்னாங்கண்ணி நன்றி. இந்த பொன்னாங்கண்ணியை இந்த ஐயா கொடுத்த மாதிரி இவ்வளோ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து வச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி மஞ்சள் இருக்கும், வெள்ளை இருக்கும், எது இருந்தாலும் ஓகே தான். ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நந்தியா வெட்ட பூவு ஒரு 10 பூவு எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் ரெமெடி. இவைகள் அனைத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் செய்து மிக்சிலேயோ அல்லது அம்மிலேயோ அல்லது ஆட்டாங்கல்லையோ போட்டு அரைச்சி நல்லா சாறு எடுங்க. அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன ரெமெடி பிரகாரம் நீங்கள் சாறு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மில்லிலேருந்து 1/4 லிட்டர் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வச்சுக்கோங்க. எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விளக்க எண்ணெய் நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது 100 மில்லி சாறு இருந்தால் அதுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன். 1/2 லிட்டர் இருந்தால் அந்த அளவை நீங்களே கூட்டுக்கணும். இப்போ 100 மில்லி சாறு இருக்குது. இதில் எவ்வளோ விளக்கெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா 10 மில்லி போதும். ஓகே, 100 மில்லி சாறில் 10 மில்லி விளக்கெண்ணெய், 50 மில்லி தேங்காய் எண்ணெய், 50 மில்லி நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் ஒரு 10 மில்லி. கடுகு எண்ணெய்லாம் விட்டோன்னே கண் எரியும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்போ தான் அந்த புறையை நீக்கும். அப்புறம் பாதாம் ஆயில் ஒரு 20 மில்லி போட்டு நல்லா கலந்ததுக்கு பின்னாடி அடுப்பில் வச்சு அதை காய்ச்சணும். வாசனை அப்படி வர்றப்பையே இறக்கிடணும். கருக விட்டிங்கனாக்கா அப்புறம் அந்த மருந்து செல்லாகுது. இப்போ காய்ச்சிட்டிங்க. காய்ச்சி மனம் வர்றப்ப இறக்கி சூரியனை பார்த்து வச்சுட்டிங்க. சூரியனை பார்த்து வச்சதுக்கு பின்னாடி தூசி இல்லாமல் நல்ல ஒரு ஃபில்டர் அல்லது துணியில் போட்டு நல்லா வடிகட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லி கிடைக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் 100 மில்லியிலேருந்து 300 மில்லி கிடைக்கலாம். ஓகே, இதை கண்ணாடி பாட்டிலில் தான் வைக்கணும். பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா அந்த பவர் அது உறிஞ்சிடும். நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் 1/4 லிட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டிலே ஊற்றி வச்சுக்கிட்டு ஐ ட்ராப்ஸ் பிளாஸ்டிக் டப்பா பேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அங்கே போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐ ட்ராப்ஸ் மருந்தை வாங்கி ஏதோ ஒரு ஐ ட்ராப்ஸை வாங்கி கீழே ஊற்றிட்டு அலசி கூட வச்சுக்கலாம். ஓகே, அல்லது இந்த இங்கு பில்லர் மாதிரி இருக்கும், அது வாங்கிக்கலாம். அதை கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லைங்க, வாரத்தில் 2 நாள் 2 நாள் அப்படி தூங்குறப்ப இந்த கண்ணில் ஒரு சொட்டு டபக், இந்த கண்ணில் ஒரு சொட்டு டபக் இப்படி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கண்ணு எரியும், தகன்னு எரியும். உடனே நீங்கள் பெரிய டாக்டர் மாதிரி அதை போட்டேன் கண்ணு எரியுது அப்படின்லாம் எனக்கு ஃபோனில் கேட்கக்கூடாது, கமெண்ட்லேயே கேட்கக்கூடாது. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தைரியமாக அதில் பேசணும். ஐயா, இந்த கண்ணு மருந்து செஞ்சேன், எனக்கு இப்படி இருக்குன்னு. அந்த 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் கண்ணு எரியிறதுல உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், இரத்த அடப்புகள், பொறை, திரை, நரை எல்லாம் கண்ணில் ஏற்படக்கூடிய அத்தனை வியாதிகளும் பூர்ணமாக குணமாகும். சரிங்க ஐயா, இது நாம் எத்தனை நாளைக்குங்க ஐயா எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு மாதம், வாரத்தில் 2 நாள், 1 மாதம் போட்டிங்கனாலே போயிடுங்க உங்களுக்கு கண் பிரச்சனை. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த தைலத்தை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கேன்னு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதே தைலத்தை ஒரு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு அன்றாடு தலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ண அந்த மூலிகை தைலம் கண்ணு வழியாகவும் இறங்கும். அப்படி எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சுக்கலாம். அதே போல் முகத்தில் அந்த எண்ணெய் தேய்க்க மங்கு மறு வராது. இது ஒரு அற்புதமான ரெமெடிங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே சில கண்களுக்காக சில பழங்கள் சாப்பிடணும். என்ன பழம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்போட்டா, கொய்யாப்பழம், கருப்பு திராட்சை, கேரட்டு, அத்திப்பழம், மாதுளை. இப்போ நான் சொன்ன ஏதேனும் ஒரு பழத்தை கண்ணுக்கு மேல் மருந்தாகவும், இந்த ஜூஸில் ஏதேனும் ஒரு ஜூஸ் 2 டம்ளர் சாப்பிடணும், 1 டம்ளர் சாப்பிடக்கூடாது. உள்ளேயும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணு நோய் பூரணமாக குணமாகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.